இந்தியாவின் விடுதலைக்கு உயிரை தந்து போராடிய வீரர்களுள் மிக முக்கியமானவர் தீரன் சின்னமலை. தீர்த்தகிரி என்ற இயற்பெயரை கொண்ட இந்த மாவீரன் ஆங்கிலேய படைகளை அதிரச் செய்தார். இளம் வயதிலேயே ஆங்கில படைகள் பொதுமக்களிடம் வசூல் செய்து சேர்த்த பணத்தை மீட்டு மக்களிடமே திருப்பி அளித்தார். இதனால் மக்களின் காவலர் என்ற பட்டத்தை பெற்றதோடு தீரன் சின்னமலை என்றும் போற்றப்பட்டார். அவரை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. தீரன் சின்னமலை, பூலித்தேவன், கட்டபொம்மன் மற்றும் மருது சகோதரர்கள் போன்றவர்கள் வீரம் விளைந்த நம் தமிழ் மண்ணில் பிறந்து நாட்டின் விடுதலைக்காக தங்கள் வாழ்வையும் வசந்தத்தையும் தியாகம் செய்த மாமனிதர்கள். ஈரோடு மாவட்டம் காங்கேயம் அருகில் இருக்கும் மேலப்பாளையம் எனும் ஊரில் ரத்னசாமி பெரியாத்தா தம்பதிக்கு மகனாக 1756ஆம் ஆண்டில் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி பிறந்தார். வில் பயிற்சி, வாழ் பயிற்சி, மல்யுத்தம், தடிவரிசை, சிலம்பாட்டம் என சிறுவயது முதலே வீரமாக வளர்ந்தார் தீர்த்தகிரி. இவர் தீர்த்தகிரி கவுண்டர் என்றும் தீர்த்தகிரி சர்க்கரை என்றும் அழைக்கப்படும் தீரன் சின்னமலை அவர்கள் வெள்ளையர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து தனது இறுதி மூச்சு வரை அடிபணியாமல் அவர்களை எதிர்த்து போரிட்டு வீர மரணம் அடைந்தவர். பல்வேறு போர்க்கலைகளை கற்றுத் தேர்ந்து துணிச்சலான போர் யுக்திகளை தனது படைகளுக்கு கற்றுத்தந்து இந்திய விடுதலை போரில் பங்கேற்று ஆங்கிலேயர்களுக்கு சவால் விட்டு அவர்களின் கிழக்கிந்திய கம்பெனியை கருவறுக்க எண்ணினார். ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவை மீட்க மைசூர் மன்னன் திப்பு சுல்தான் உடன் இணைந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து அவர் 3 முறை வெற்றியும் கண்டார். ஆங்கிலேயர்கள் பலரையும் தோல்விக்குள்ளாக்கி அவர்களை தலைகுனிய செய்த தீரன் சின்னமலையை சூழ்ச்சியால் வீழ்த்த எண்ணிய ஆங்கிலேயர்கள் அவரது சமையல்காரன் நல்லப்பனுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி அந்த மாவீரனையும் மற்றும் அவரது சகோதரர்களையும் கைது செய்தனர். கைது செய்து அவர்களை சங்ககிரி கோட்டைக்கு கொண்டு சென்ற ஆங்கிலேயர்கள் ஜூலை 31, 1805 அன்று தூக்கிலிட்டனர். தம்பிகளுடன் தீரன் சின்னமலையும் வீர மரணம் அடைந்தார். சுதந்திர போராட்ட வீரரை பெருமைப்படுத்தும் விதமாக மறைந்த மாண்புமிகு அம்மா ஓடா நிலையில் தீரன் சின்னமலைக்கு மணிமண்டபம் கட்டினார். மணிமண்டபத்தின் உள்ளே குதிரையின் மீது தீரன் சின்னமலை அமர்ந்திருப்பதைப் போல துளையமைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆண்டுதோறும் ஆடி 18 அன்று இவரது நினைவு தினம் அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டு விழா கோலாகலமாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த மணிமண்டபத்தை கடந்த 2006ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 1ஆம் தேதி மறைந்த மாண்புமிகு அம்மா திறந்து வைத்தார். இந்த சுதந்திர தின நன்னாளில் தியாகி தீரன் சின்னமலை குறித்து இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வாய்ப்பாக மணிமண்டபம் அமைந்துள்ளதாகவும் மணிமண்டபம் அமைத்துக் கொடுத்த மறைந்த மாண்புமிகு அம்மாவுக்கு நெகிழ்ச்சியுடன் அவர்கள் நன்றி தெரிவித்தனர். நாட்டிற்கு பல நல்லதை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் வாழ்ந்தவர். வெள்ளையர்கள் ஆட்சியை எதிர்த்ததனால் அவர் தூக்கிலிடப்பட்டார். இந்த மணிமண்டபமானது நமது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது கட்டியது. அவருடைய வாரிசுகளாகிய நாங்கள் இதனால் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். இந்த தீரன் சின்னமலை விழாவை அரசு விழாவாக செய்து மிகப்பெரிய அளவில் நடத்தி கொண்டு இருப்பதற்கு மிக முக்கியமாக காரணமானவர் மறைந்த நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்கள்தான். எங்களுடைய முழு மனதார்ந்த நன்றியை இந்த கொங்கு சமுதாயம் மறைந்த முதல்வர் அம்மா அவர்களுக்கு என்றென்றும் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். தீரன் சின்னமலை குதிரையிலே அமைந்திருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓடா நிலையிலே 7.5 ஏக்கர் மணிமண்டபம் கட்டி இதை சிறப்பாக இன்றைக்கு நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். இந்த மணிமண்டபம் மூலம் இக்கால இளைஞர்களுக்கு தியாகிகளின் வாழ்க்கை வரலாற்றை அறிய முடிகிறது என்றும் இது தங்கள் ஊருக்கு பெருமையாக உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இவ்வளோ வருஷம் பாடுபட்டவருக்காக ஒரு அருமையான மணிமண்டபம் இங்கே கட்டியிருக்காங்க. இதை அமைச்சு கொடுத்ததுக்காக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கணும். இவரோட வாழ்க்கை வரலாறை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது மணிமண்டபம் கட்டுறதுக்கும் இந்த ஓடாநிலைக்கு ஒரு சிறப்பு ஏற்படுத்தினதும் மறைந்த முன்னாள் முதல்வர் அம்மாவையே சாரும் இந்த சிறப்பு எல்லாமே. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் செல்வி ரத்னகுமாருடன் விஜி செல்வகுமார்.